வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அதாவது லாஜிக்கலாக சில காரியங்களை சிந்திக்க சொல்லுது. நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்தது உண்டானால் அப்படின்னா அது நடந்திருக்கா? எழுந்திருக்கிறீங்களா? அப்புறம் 3ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் சிந்திக்க சொல்லுகிறது, லாஜிக்கலாக திங்க் பண்ண சொல்லுகிறது. ஆகவே இந்த சமாதானத்துக்கும் உலகம் சமாதானம் சொல்கிறதுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். உலகத்தில் சமாதானம்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கா, ஒரு பீஸ் இல்லாமல் இருக்கா, சரி ரொம்ப டென்ஷன் போல் இருக்குது, ரொம்ப கஷ்டம் போல் இருக்குது, ரொம்ப பிரச்சனை போல் இருக்குது, இதுலேருந்து எப்படி உங்களை ரிலீவ் பண்ணிக்கிறது, எப்படி விடுவிச்சுக்கிறது, உங்களை எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறதுன்னு நாங்கள் கற்றுறோம். ரிலாக்ஸேஷன் டெக்னிக் கற்றுறோம், மெடிடேஷன் டெக்னிக் கற்றுறோம், இதை கற்றுறோம், அது தரோம். நேராக டெக்னிக்கு போயிடுவாங்க. எப்படி பிரச்சனைகளை மறக்கிறது, எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு கற்றுத்தரோம் அப்படின்னு சொல்லி நேராக டெக்னிக்கு போயிடுவாங்க. அது பெரிய ஒரு பலவீனம் பாருங்கள். டெக்னிக்கு போய் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இந்த சமாதானம் ஏன் இல்லாமல் இருக்குது? இந்த சமாதானம் இல்லாமைக்கு காரணம் என்ன? ரொம்ப ஆழமான காரணங்கள் இருக்கிறது. என்ன காரணங்கள்? இதை சமாதானத்தை உண்மையாகவே நம்ம நிலைநிறுத்தணும்னா வெறும் டெக்னிக் பார்த்தாது. அதை பண்ணு, இதை பண்ணு, கண்ணை மூட்டி உள்ள நேரம் உட்காரு, இப்படி பண்ண அப்படி பண்ண, அதெல்லாம் டெக்னிக்கெல்லாம் உதவாது பாருங்கள். எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறதுன்னு கத்துறேன், எப்படி மூச்சு விடு, எப்படி இது பண்ணு, இதெல்லாம் நடக்காது. இது ரொம்ப ஆழமான காரியம் பாருங்கள். சமாதானம் ஏன் இல்லாமல் இருக்குது? ஏன் இல்லாமல் இருக்குன்னா, நாம் யார், எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், கடவுள் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாரு, எப்படி அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி நம்ம உண்டாக்கி இருக்கிறாரு, நாம் எப்படி வாழ வேணும் என்று உண்டாக்கி இருக்கிறார், நம்ம எங்கேருந்து வந்தோம், எங்கே போகிறோம், எதுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம், எதுக்காக இந்த வாழ்க்கை, இதை எப்படி நாம் வாழ வேணும், இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேணும். அதிலெல்லாம் கோளாறு இருக்கிறதுனால தான் சமாதானம் இல்லையே ஒழிய இது வெறும் டெக்னிக் இல்லை. இது இவ்வளோ நேரம் கண்ணை மூட்டு உட்காந்துருந்தா சரியாக போயிடும், மூச்சு ஆழமாக இழுத்து விட்டினா சரியாக போயிடும்ன்றா அந்த மாதிரி டெக்னிக் கிடையாது பாருங்கள். இது நீங்கள் யார், எதற்காக பிறந்திருக்கிறீங்க, எப்படி இருக்க வேண்டியவர்கள், நீங்கள் உங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டது, நீங்கள் எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கீங்க, வாழ்க்கையின் நோக்கம் என்ன, அர்த்தம் என்ன, இவைகளோடு சம்மந்தப்பட்டது இது. அதுக்குள்ளே அவங்க போகிறதில்ல பாருங்க. அவங்க என்ன சொல்லிடுறாங்க, நேராக டெக்னிக்கு போயிடுறாங்க. இந்த டெக்னிக் அந்த டெக்னிக்குன்னு. வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, எதுக்கு பிறந்தேன், எங்கே போகிறேன், எதுக்காக இருக்கிறேன், வாழ்க்கை எதை குறித்தது, இந்த கேள்வியெல்லாம் கேட்குறதே கிடையாது. நேராக ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கு, மெடிடேஷன் டெக்னிக்கு, அந்த டெக்னிக் இந்த டெக்னிக் போகிறாங்க.